ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாட்டு ஸ்பெஷல் பால் பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். செட்டிநாட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் பால் பணியாரம் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பச்சரிசி அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு அரை கப் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் நல்லா நைஸாக நம்ம அரைக்க முடியும். ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போதே சேர்த்துருங்க, அப்போ தான் எல்லாம் நல்லா கலந்து வரும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா கலந்து 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். மீடியம் சைஸ் தேங்காயில் 3/4 தேங்காய் அளவு திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதிலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு 3 கப் தேங்காய் பால் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. தேங்காய் பால் 3 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 100 கிராம் ஜீனி, 2 ஏலக்காய் பவுடர் பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். ஜீனி அதிகம் வேணும்னா ஒரு 150 கிராம் அளவு எடுத்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சைஸாக போட்டுக்குங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். பால் பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். இது மாதிரி கிண்ணத்தில் எடுத்து ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இந்த சம்மருக்கு தேங்காய் பால் ரொம்ப நல்லது. அதனால அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.